நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்து நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி எபிரேயர் 4வது அதிகாரம் வசனம் 12, ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இந்த வசனத்துல ஆத்மாவை பற்றியும் ஆவியை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரீரத்தை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, கணுக்களையும் ஊனையுங்கிறது சரீரத்தின் உட்பகுதியவே குறிப்பிடுகிறதாக இருக்கு. ஆங்கிலத்துல ஜாயின்ஸ் அண்ட் மேரோஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்தபடியாக சரீரத்தின் உட்பகுதியை குறிப்பிடுகிறதாக இருக்கு. அந்தபடியாக ஆத்மாவையும் ஆவியும் சரீரத்தின் உட்பகுதியும் கூட பிரிக்க வல்லமையுள்ளதாக எது இருக்குன்னு குறிப்பிடப்பட்டிருக்கு? தேவனுடைய வார்த்தையே. இந்த வசனத்துடைய துவக்கத்திலேயே தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறதுன்னு சொல்லி யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல சொல்றாரு. அப்படியாக தேவனுடைய வார்த்தையானது ஜீவனுள்ளதாகவும் வல்லமையுள்ளதாகவும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கு. இருபுறமும் கருக்குள்ளன்னு சொல்லப்படும் போது ரெண்டு சைடுமே ஷார்ப்னஸ் உள்ள ஒரு ஆயுதத்தை குறிக்கிறதாக இருக்கு. அந்தபடியான ஒரு ஆயுதமா ஆத்துமாவை ஆவிய நம்முடைய சரீரத்துடைய உட்பகுதியிலையும் பிரிக்கக்கூடிய வல்லமை எதற்காக தேவனுடைய வார்த்தைக்கு இருக்கு? ஏன்னா நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுத்து காண்பிக்கவே. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மார்க்கமுமே நம்முடைய வேதம் போதிப்பது போல ஆவி ஆத்துமா சரீரத்தை குறித்த தனித்தனியான விளக்கத்தை நமக்கு தரல. அந்தபடியாக நம்முடைய வேதமானது ஆவியும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் நமக்கு விளக்கமாக எடுத்து காண்பிக்குது. அதுவும் இந்த சரீரத்திலே பாவமானது ஆளுகை செய்கிறதையும் காண்பித்து நம்ம இந்த பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கான வழிகளை காண்பிக்குது. ஆவிக்குரிய சிந்தை எப்படி இருக்கணுங்கிறத காண்பிக்குது. ஆத்துமாவானது கரைப்படியாமல் பாவத்திற்குள்ளார விழுந்து போகாத படிக்க இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத காண்பிக்குது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையானது ஆவியும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கு. அதனால்தான் யோவான் 17வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். இங்க சொல்லப்பட்டபடி தேவனுடைய வசனம் சத்தியமாக இருந்து நம்மை பரிசுத்தமாக்குகிறதாக இருக்கு. ஏன்னா தேவனுடைய வசனமே நமக்கு காரியங்களை விளக்கி போதிக்கிறதாக இருக்கு. பாவத்துல மனுக்குலம் விழுந்ததுனால அவர்களுடைய நிலை என்ன, அவர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தேவன் செய்த காரியம் என்ன, இதை எல்லாமே நாம விளங்கி கொள்வது தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவே. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்கணும். இங்க தேவனுடைய வார்த்தையானதுன்னு சொல்லப்பட்டிருக்கே. தேவனுடைய வார்த்தையாக யாரு இருக்கா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படியாக தேவனுடைய வார்த்தையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இருக்கார் இல்லையா? அந்த வார்த்தையானவரே மாம்சமாகி கிருபையும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளார வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறார் இல்லையா? அந்த பகுதிகளில் மாத்திரம் இல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதுன்னு சொல்லப்பட்டிருக்குல்ல. அப்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையா இருக்கிறாரு. அவரை நாம நேர்ல பார்க்கலனாலும் அவரை நமக்கு தெளிவாக காண்பிப்பது நமக்கு வேதாகம தொகுப்பாக கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் மூலமாகவே. அதிலிருந்தே அவர் ஜீவனும் வல்லமையுமாய் நமக்குள்ளார வெளிப்படுகிறாரு. இந்த வசனத்துல இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் குறிப்பிடப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 16வது வசனத்திலையும் அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டதுன்னு சொல்லி யோவான் கிறிஸ்துவை மகிமையில கண்ட தரிசனத்தை விவரிக்கும் போது சொல்றாரு. அப்படியாக தேவனுடைய வார்த்தையா இருக்கிற அவர்தாமே நம்மை சுத்திகரிக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரே நமக்கு புதிதான ஆவியை தந்திருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகளை நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதாகவும் சுத்திகரிக்கிறதாகவும் இருக்கு. அவர் நம்முடைய சரீர பிரகாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் சரி செய்ய வல்லமையுள்ளவராகவும் இருக்கிறாரு. அவர் மனுஷரா இந்த பூமியில் இருக்கும் போது எத்தனையோ பேருக்கு வியாதியிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. அப்படியாக ஆவி ஆத்துமா சரீரம் எல்லாவற்றிலும் ஒரு சர்வாங்க சுகத்தை தருகிறவராக தேவனாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு.
அவர் நமக்கு தந்தருளின வசனங்களே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை பிரித்து நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுத்து நம்மை சரியான பாதையில நடத்துகிறதாக இருக்கு. அப்படியான வார்த்தைகளை தேவன் நமக்கு தரும்போது அந்த வார்த்தையை நாம பெற்றுக்கொண்டு நம்மை நிதானித்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி அந்த வார்த்தையை விட்டு வழி விலகுகிறவர்களாக இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தையை பயபக்தியோடு ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழும் போதுதான் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை குற்றமற்றதாக காத்து கொள்ள முடியும். இந்த ஆவி ஆத்துமா சரீரம்னு தனித்தனியே பிரித்து காண்பித்தாலும் இது எல்லாமே சேர்ந்து ஒரு முழுமையான மனிதனையே காண்பிக்குது இல்லையா? அப்படியாக நம்ம எல்லா விதத்திலையும் பரிசுத்தப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு நடக்கணுங்கிறத இந்த வேத பகுதி மூலமா நமக்கு தேவன் காண்பிச்சிருக்கிறாரு. இதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சுத்திகரிக்க வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தையை பற்றி நடக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையுள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த ஒரு பட்டயத்திலும் கருக்கானதாயும் எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தின் உட்பகுதிகளை கூட உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் யோசனைகளையும் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்படியாய் உம்முடைய வார்த்தை எல்லாவற்றையும் பிரித்து காண்பித்து எங்களை சுத்திகரிக்கிற வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆம் தகப்பனே, தேவனுடைய வார்த்தையாக கிறிஸ்து எங்களுக்குள்ளார வாசம் செய்து எங்களை முழுவதுமாக சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. அந்தபடியாய் தேவரீர் எங்களை ஏற்று நடத்தி பரிசுத்தப்படுத்த போகிற தயவிற்காய் நன்றி செலுத்துகிறோம். சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.